மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கொண்டு கர்ப்பமாக்கிவிட்டு ஏமாற்றிவிட்டதாக சென்னை காவல் ஆணையரகத்தில் ஜாய் புகார் அளித்திருந்த நிலையில் அந்த புகார் தொடர்பான விசாரணை சென்னை 1000 விளக்கில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவில் நடந்தது. அதன் தொடர்ச்சியாக மாதம்பட்டி ரங்கராஜிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த சூழலில் சமீபத்தில் மகளிர் ஆணையம் அந்த விசாரணை தொடர்பாக பரபரப்பு தகவலை வெளியிட்டது. மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசில்டாவை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டதாகவும் அவருக்கு பிறந்த குழந்தை தன்னுடையதுதான் என்பதையும் ஒப்புக்கொண்டதாகவும் இந்த விவகாரத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது நடவடிக்கை எடுக்க பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் பிரிவு துணை ஆணையருக்கு பரிந்துரை செய்வதாகவும் மகளிர் ஆணையத்தின் பரிந்துரை உத்தரவில் குறிப்பிட்டிருந்தது. ஆனால் இவை அனைத்தையும் மாதம்பட்டி ரங்கராஜ் முற்றிலுமாக மறுத்தார். மகளிர் ஆணையத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி அவர் எந்த ஒப்புதலையும் கொடுக்கவில்லை என்றும் ஜாய் கட்டாயப்படுத்தி மிரட்டி பணம் பறிக்கும் நோக்கத்தில் தன்னை திருமணம் செய்து கொண்டதாக அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். மாதம்பட்டி ரங்கராஜ் வெளியிட்ட அறிக்கைக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பி பதிலடி கொடுத்திருந்தார் ஜாய் கிறிசில்டா. மகளிர் ஆணையத்தின் முன் ரங்கராஜ் கூறியவற்றை மறுத்து வெளியே வந்து பொய் சொல்வதாக குற்றம் சாட்டியிருந்தார் ஜாய். மாதம்பட்டி ரங்கராஜ் வெளியிட்டிருந்த அறிக்கையின் முக்கிய அம்சமாக பார்க்கப்பட்டது மிரட்டி பணத்திற்காக திருமணம் செய்து கொண்டார் என்ற குற்றச்சாட்டுதான். ஆனால் அதை முற்றிலுமாக மறுத்த ஜாய் கடந்த ஜூன் மாதம் மாதம்பட்டி தனக்கு அனுப்பிய மெசேஜ்களை காட்டி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். சொகுசு காருக்கு இஎம்ஐ கட்ட பணம் கேட்டதாக மாதம்பட்டி ரங்கராஜ் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்ததற்கு ஜாய் அவரது தரப்பில் என்ன நடந்தது என்பதையும் விளக்கியிருந்தார். இந்த சூழலில் ஜாய் கிறிசில்டா சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளார். அந்த மனுவில் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஜாமீனில் வெளிவரக்கூடிய பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், ஆனால் தான் அளித்த புகாரில் மோசடி மற்றும் மிரட்டல், கொடுமைப்படுத்துதல், கருச்சிதைவை ஏற்படுத்துதல், மின்னணு பதிவுகளை அளித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் புகார் அளித்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். இத்தனை மாதங்களாக அமைதியாக இருந்து வந்த மாதம்பட்டி ரங்கராஜின் மனைவி ஸ்ருதி தன் கணவருக்கு துணையாக நின்று அவரை கடைசி வரை பாதுகாப்பேன் என்று கூறி அறிக்கையையும் ஜாய் கிறிசில்டா இடையே நடந்த சில வாட்ஸ்அப் சாட் ஆதாரங்களையும் இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டிருக்கிறார். அதில் கடந்த மார்ச் மாதம் தங்களின் குடும்ப புகைப்படத்தை இன்ஸ்டாவில் போஸ்ட் செய்ததாகவும், இதை பார்த்து ஏப்ரல் மாதம் ஜாய் கிறிசில்டா மோசமான மெசேஜ்களை தனக்கு அனுப்பியதாகவும் கூறியுள்ளார். இருவருக்கும் இடையே நடந்த உரையாடலில் தன் கணவர் ரங்கராஜ், உனக்கு போலி வாக்குறுதிகள் அளித்ததாக கேள்விப்பட்டேன், அது எல்லாம் போலி வாக்குறுதிகள். நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறோம், அது உனக்கு தெரியும் என நினைக்கிறேன். அதனால் என் கணவரின் போலி வாக்குறுதிகளை நம்ப வேண்டாம் என ஸ்ருதி ஜாய் கிறிசில்டாவுக்கு அனுப்பிய மெசேஜ் ஸ்கிரீன்ஷாட்டை பகிர்ந்துள்ளார். தான் கணவரை சட்டப்படி பிரிந்து விட்டதாக கருதும் ஜாய் கிறிசில்டா ஏன் தனக்கு அத்தகைய மெசேஜ்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இதன் மூலம் அவரின் டபுள் கேம் வெளிப்படுவதாக தெரிவித்துள்ளார். ஜாய் கிறிசில்டா ஊடகங்களை தனது தனிப்பட்ட மற்றும் பண லாபத்திற்காக பயன்படுத்துவதாகவும், அவரது நடவடிக்கைகள் அனைத்துமே பணத்திற்காக மட்டுமே என்று கடுமையாக சாடியுள்ள ஸ்ருதி தங்கள் குடும்ப அமைதியை கெடுக்க முயற்சி செய்வதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு தன்னை திருமணம் செய்து கொண்டு வாழ்வதாக கூறி ரங்கராஜ் ஏமாற்றிவிட்டார் என ஜாய் கிறிசில்டா தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. மாதம்பட்டி சமுதாயத்தில் சக்தி வாய்ந்த மனிதர். அவருக்கு எதிராக நான் அளித்த புகாரில் 1000 விளக்கு காவல்துறை சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்து உரிய விசாரணை மேற்கொள்ளாமல் ரங்கராஜை அனுப்பி வைத்ததாகவும் வாதிடப்பட்டது. மகளிர் ஆணையம் ரங்கராஜ் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்றும் ஜாய் கிறிசில்டா தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் தன்னுடைய போனில் இருந்த புகைப்பட ஆதாரங்களை ரங்கராஜ் அழித்து விட்டார் என்றும் ஜாய் கிறிசில்டா புகார் கூறினார். ஆனால் மாதம்பட்டி தரப்போ தன்னுடைய நற்பெயரை பாதிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் அவதூறான கருத்துக்களை ஜாய் கிறிசில்டா வெளியிட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டது.
தற்போது சமூக வலைதளங்களில் தன்னை பற்றியும் ஜாய் கிறிசல்டா குறித்தும் மோசமான வகையில் வீடியோக்கள் கேன்சர் போல் பரப்பி யூடியூப் சேனல்கள் இதை பணமாக்கி வருகின்றனர் என்றும் மாதம்பட்டி தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். யூடியூப் சேனல்கள் தங்களை பற்றி அவதூறான வீடியோக்களை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் ஜாய் கிறிசல்டாவுக்கு பிறந்த குழந்தைக்கு DNA பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. DNA பரிசோதனையில் நான் தான் தந்தை என்று தெரிய வந்தால் குழந்தையை கவனிக்கும் பொறுப்பை வாழ்நாள் முழுவதும் ஏற்க தயார் என்றும் மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.